எப்படிங்க இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியது இருக்கா, அருகதை இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை சோசியல் மீடியாவில் சும்மா வெளியே ஊற்றிட்டு இருக்காங்க. நாக்கம் பிடுங்குற மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பொதுமக்கள். என்னடா அப்படி என்னடா பண்ணிட்டாரு நம்ம முதல்வர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்று வந்து உலக பத்திரிகையாளர் தினம். இந்த பத்திரிகையாளர் தினத்துக்கு ஒரு வாழ்த்தா அல்லது கண்டனமா என்னன்னு தெரில, ரெண்டுக்கும் நடுவாப்பில் ஒரு ட்விட்டை போட்டிருந்தாரு. என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில் வந்து பத்திரிகை சுதந்திரமே கிடையாதான். உலக அளவில் வந்து பத்திரிகை சுதந்திர பட்டியலில் இந்தியா கடகோடிக்கு போயிடுச்சாமா. ஸோ பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்க. பிஜேபியில் ஆட்சியில் பாருங்க, இந்த கௌரி லங்கேஷ் இது மாதிரியான பத்திரிகையாளர்லாம் கொன்னே போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பத்திரிகை சுதந்திரமாங்க, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாங்க. இதுதான் பத்திரிகை சுதந்திரத்தை வந்து கொடுக்கக்கூடிய பிஜேபியினுடைய லட்சணமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். ஐயோ ஐயோ அடடே, என்ன ஒரு கரிசனம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன கழட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் திருப்பூரில் நேசப்பிரபு ஏதோ ஒரு பத்திரிகையாளர், ஐயோ என்னை வெட்ட போகிறாங்க சார், என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு கதறல் கூப்பாடலாம் உங்களுக்கு வந்து கேட்கலையா? அவரை ஏன் அப்படி போட்டாங்க? உங்கள் கட்சிக்காரங்க ஏதோ பாரு கள்ளச்சாராய பிளாக்ல ஏதோ பண்ணானுங்க. ஸோ அதை செய்தியாக போட்டார். அதுக்கு உங்கள் ஆளுங்க பண்ண விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பற்றி பேச மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரமாக தெரியாது, அப்படிதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது பாவங்க தமிழக மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேச அருகதையே இல்லாதவங்க யாருன்னா அந்த அப்பனும் மௌனம் தான், டேடியும் சன்னும். என்னடா அப்படின்னா, கொடைக்கானலோ நான் லண்டனுக்கோ போயிட்டு வரதுக்குள்ள அந்த சவுப்பா இருக்கவே கூடாது, முடிஞ்சால் சமாதியாக்கி விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு விட்டு போயிருக்காங்க டேடியும் சன்னும். சவுக்கு மீடியாவை என்ன பண்ணணுமோ அதை முடக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனையுமே காவல்துறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கார்த்திகை கைது பண்ணாங்க, அதன் பிறகு வேலுவை கைது பண்ணாங்க, அதன் பிறகு முக்தர் அலி, அதன் பிறகு வந்து லியோ, இது மாதிரி அவங்க டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேத்தையுமே கைது பண்றதுக்கு உளவுத்துறையை வச்சு என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ, எத்தனை பொய் வழக்கு போட முடியுமோ அத்தனையும் போட்டு மிக சிறப்பாக வந்து திமுகவினுடைய ஏவல் துறை செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதன் ஒரு கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போட்டிருந்தாப்புல 4th East சேனல் ஏதோ ஒரு சேனலில் சவுக்கு மீடியா, அந்த வீடியோ அப்படின்றது திமுகவுக்கு இன்னும் எரியற புண்ணில் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கிளிகிரின்னு கிழிச்சிருந்தாப்புல சவுக்கு. ஸோ அதற்காகவே வந்து இப்போ அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. திமுகவை பற்றி எவனாவது எதாவது பேசினாங்க, எதை பற்றியாவது பேசுனீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோணியில் வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளரையுமே வந்து மிரட்டியிருக்காங்க. சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க வந்து இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்னங்க அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பொதுவாக வந்து சோசியல் மீடியாவில் வைக்கப்படுது. ஒரு தலைவனா எப்படியா இருக்கணும், பார்த்து கற்றுக்கையா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும் பொழுது அதே இப்போ இருக்கக்கூடிய அதே சவுக்கு மீடியா, அதே சவுக்கு சங்கர் எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளையும் வந்து சுட்டி காட்டினாங்க. ஸோ அதன் பிறகு அப்போவும் வந்து சவுக்கு சங்கருக்கு எந்த ஒரு பிரச்சனையோ அழுத்தமோ எதுவுமே கொடுக்கப்படலை. ஆனால் இப்போவும் ஸோ அதே வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்து இந்த பக்கம் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படலை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது எந்த அழுத்தமும் கொடுக்கல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் ஊடகத்துக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காத ஒரே முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பத்திரிகையாளர் அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஒரு ஆட்சியில் தப்பு நடக்குது அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுறது அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவுடைய அராஜக போக்கு அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் ஒரு ஆளுமைக்குரிய பண்பு. மீடியா அவங்க வேலையை அவங்க சுதந்திரமாக பார்க்க விட்டாதானே ஜனநாயகம் வாழும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களை பற்றி யார் பேசினாலும் அவங்கள முடக்காம ஜெயிலில் போடாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காப்புல உதயநிதி. 2026 10,000 வருஷமா இருக்கு, அது வரைக்கும் தானே உங்க ஆட்டம் அப்படின்ற மாதிரி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள சம்பவம் பண்றதுக்காக. ஓகே, தோற முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சதீஷ். பாய்.